சுகமாக அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தோடு நம்ம வாழணும்னா நம்ம என்ன செய்யணுங்க? கர்த்தர்கிட்ட நம்ம மனசை கொடுக்கணும். உங்கள் பணம் தேவையில்லை கர்த்தருக்கு, உங்களுடைய பேர் தேவையில்லை, உங்களுடைய புகழ் தேவையில்லை, உங்களுடைய எதுவுமே அவருக்கு வேண்டாங்க. அவருக்கு தேவையானது என்னன்னா உங்களுடைய மனசு மட்டும்தான். உங்கள் மனசை நீங்கள் எப்போ கர்த்தருக்கு கொடுக்குறீங்களோ அப்போது கண்டிப்பாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா கர்த்தர் உங்களுடைய மேலே நீங்கள் அழகாக இருக்கீங்களா, இல்லை அழகாக இல்லையா, உங்ககிட்ட பணம் இருக்கா, பணம் இல்லையா, உங்களுக்கு நல்ல பாட்டு பாட தெரியுமா, உங்களுக்கு இல்லை உங்களுக்கு நல்ல பேச தெரியுமா, இந்த மாதிரிலாம் அவர் பார்க்கவே மாட்டார். உங்கள் மனசை மட்டும்தான் அவர் பார்ப்பாரு. அந்த மனசை நீங்கள் அவருக்கு கொடுத்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது உங்களை விட்டு விலகி போகும். ஜெபிச்சுக்கலாமா? ஸ்தோத்திரம் தேவனே இயேசப்பா, ஸ்தோத்திரம் ஐயா, பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பிதாவே. ஆமாம் ஐயா. ஐயா, நாங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி வருமே தவிர எங்கள் மனசை கொடுக்கறதுக்கு மட்டும் நாங்கள் முன்னாடி வரமாட்டேன்றோம் பிரபு. ஐயா, இப்போவே அந்த எல்லாத்திலிருந்து எங்களை விடுதலை பண்ணி எங்களுடைய மனசை உங்கள் கையில் கொண்டு வரதுக்காக ஐயா, உங்கள் முன்னாடி அதை நாங்கள் நிறுத்தி வைக்கிறதுக்காக